அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள்லையும் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது எகிப்தில் நடந்த 10 வாதைகளில் எட்டாவதாக வந்த வாதையில் வந்த உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த உயிரினம்? இல்லை, வெட்டுக்கிளி. சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெட்டுக்கிளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இது வேதாகமத்தில் எப்படிப்பட்ட ஒரு உயிரினமாக சொல்லப்படுதுன்னு பார்த்தோம்னா சின்ன உயிரினமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஞானமுள்ள விலங்குகளே இது எத்தனாவது இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வெட்டுக்கிளியை குறித்து வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் 30 இடங்களில் வெட்டுக்கிளியை குறித்து பயன்படுத்துகிறார். வெட்டுக்கிளியை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். இந்த வெட்டுக்கிளியிலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்றது தான் இந்த நாளுக்கான இயற்கை செய்தி. இதை பார்த்திங்கன்னா இந்த வெட்டுக்கிளி எவ்வளோ எடை இருக்குன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல அதோட நீளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும். சின்னதாக தான், 7லேருந்து 15 சென்டிமீட்டர் அவ்வளோ தூரம் தான் இருக்கும். இதோட எடை பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம். இது பார்த்திங்கன்னா என்ன ஒரு இது ஒரு வெட்டுக்கிளி திரளானது 1 சதுர கிலோமீட்டருக்கு 15 கோடி வெட்டுக்கிளிகள் இருக்குமா. 1 சதுர கிலோமீட்டருக்கே 15 கோடி வெட்டுக்கிளிகள் இருக்குமா. ஒரு நாளைக்கு இதோட அந்த பயண தூரம் பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர். இது எப்படி தான் வாழும்னு பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் வாழும். இது பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோமீட்டர் அந்த சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள அந்த உணவுகளை அதாவது 3500 மக்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவை இது என்ன பண்ணிடும்? அந்த வெட்டுக்கிளிகள்லாம் எடுத்துக்குமா. அந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விலங்கினமாக இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். இதோட உணவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 2 கிராம் எடை தான் அதுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு எடைக்கு சமமான ஒரு வகையில் என்ன பண்ணுது? இது பச்சை தாவரங்கள், இலைகள், தலைகள், பழங்கள், மலர்கள், விதைகள், தண்டுகள், அந்த பட்டை, கம்பு, சோளம், மக்காச்சோளம், இது மாதிரி தாவர வகைகள், அதாவது பயிர் உள்ள தாவரங்களையும் சரி பயிர் இல்லாத தாவரங்களையும் சரி என்ன பண்ணுது? இது சாப்பிடுதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சோமாலியா மற்றும் எத்தியோப்பியாவில் பார்த்திங்கன்னா கடந்த 25 வருஷங்களுக்கு முன்னாடி இல்லாத ஒரு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளாம் நியூஸில் கூட பார்த்துருப்போம் இல்லைங்களா? வெட்டுக்கிளியினால் பயிர்கள்லாம் எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம அந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 30:27 எடுத்தவங்க வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகள் 30:27. ஆமாம், இதுக்கு யார் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் ராஜா இல்லை. அவங்களுக்கு யாராவது வழிநடத்துறவங்க இருக்காங்களான்னு பார்த்தோம்னா அவங்க இல்லை. அதான் தலைவர் இல்லைன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ தலைவர் இல்லை அப்படின்போது அதுக்கு யார் தான் இப்போ தலைவர்? ஆண்டவர் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, எங்கே போக சொல்கிறாரோ, என்ன செய்ய சொல்கிறாரோ அது என்ன பண்ணும்? இந்த வெட்டுக்கிளி கரெக்டாக செஞ்சுட்டே வரும். சரிங்களா? 2வது பார்த்திங்கன்னா நம்ம நாகும் 3:17 வாசிப்போம். நாகும் 3:17. வெட்டுக்கிளிகளுக்கும் உன் தலக்கர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாய் இருக்கிறார்கள். அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையம் இறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போகும். பின்பு அவைகள் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது. வசனத்தில் சொல்கிறாங்க மகுட வர்த்தனர். அவங்களாம் யார்? ராஜாக்கள். சரிங்களா? அப்போ அவங்களாம் எங்கே போய் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது? யுத்த காலத்தில். அப்போ அந்த ராஜாக்கள் அது வெட்டுக்கிளிக்கு ஒப்பாக பேசப்படுகிறது இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ வெட்டுக்கிளி யாராக செயல்படுகிறது? ஒரு யுத்த வீரனாக செயல்படுகிறது. தேவனின் சேனை தலைவனாக என்ன பண்ணுது? அது செயல்படுதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அடுத்த சங்கீதம் 78:46 அப்படின்ற வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 78:46.
அப்போ வெட்டுக்கிளி இங்கே என்ன ஒரு வேலை செய்யுதுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அவங்களுடைய பிரயாசத்தின் பலனை அது சாப்பிடுது. அப்போனா என்ன செய்யுது? விவசாயத்தை அது அழிக்குது. ஏன் அழிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால என்ன பண்ணுறாரு? தேவன் வெட்டுக்கிளியை வைத்து அவங்களுடைய விவசாயத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இது என்ன பண்ணுது? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன செய்யுது? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த காரியங்களே செய்யுதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். சரி, இப்போ அதே போல் இதை வந்து யோவேல் 2:25 வாசிப்போம். நம்ம தேவன் இதை எதற்காக பயன்படுத்துகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அழிப்பதற்காக பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். ஏன்னா தேவனுடைய மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மக்கள் யாரும் கீழ்ப்படியல. அதனால் சரி, இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய தலைவர்களாக நம்ம யாரை வைத்திருக்கிறோம்? ஆண்டவரை வைத்திருக்கோமா? நம்முடைய ஆண்டவர் தான் எது சொன்னாலும் இது வெட்டுக்கிளி ஆண்டவர் நினைக்கிறது சொல்கிறது எல்லாமே அப்படியே செய்யுது. ஆனால் நம்ம அப்படி ஆண்டவர் தலைவராக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறது நினைக்கிறதா நம்ம செஞ்சிட்ருக்கோங்களா? இல்லை, அதில் குறைவாக இருக்கும். அப்போ நமக்கான பாடம், நமக்கான தலைவராக யாரை வச்சுக்கணும்? ஆண்டவரை வச்சுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கான பாடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஒரு யுத்த வீரராக செயல்படுதுன்னு சொல்லி நான் பார்த்தோம். இப்போ நமக்கான நம்ம கடைசி காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கான ஒரு போராட்டம் எது? நமக்கான ஒரு மாபெரும் ஆன்மீக போராட்டம் நடக்க போகுது இல்லைங்களா? அப்போ தேவனின் சேனைக்கு நம்ம என்ன பண்ணணும்? யுத்த வீரர்களாக நம்ம நிற்கணும். அதுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். மூணாவது, தேவன் நினைக்கிறதையும் சொல்கிறதையும் அது செஞ்சிச்சு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை, அதாவது அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால மக்கள்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தேவன் அதை வைத்து என்ன பண்ணார்? அங்கே ஒரு அழிவை ஏற்படுத்தினார். அது தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்முடைய கீழ்ப்படுதல் தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி இருக்குது? முழுமையான ஒரு கீழ்ப்படுதலோடு இருக்கிறோமா, இல்லை நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம இருக்கிறோமா அப்படின்றது தான் இதனால் வெட்டுக்கிளி மூலயமா நம்ம படித்து கொண்ட பாடம். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு